வணக்கம் நண்பா. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அப்டேட்ஸ் ஜூன் 16 வெளியான தகவல். தமிழகம் முழுவதும் சீனியாரிட்டி பட்டியல் வெளியீடு எப்போது? 7000 காவல் அதிகாரிகள் காத்திருப்பு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 1299 எஸ்ஐ பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஏப்ரல் 4 வெளியிட்டது. சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். இவர்கள் காவல்துறையில் 2ஆம், முதல்நிலை மற்றும் தலைமை காவலர்களாக பணியில் உள்ளவர்களும் விண்ணப்பித்திருந்தனர். காவல் பணியில் உள்ளவர்களுக்கு 20% ஒதுக்கீடு வழங்கப்படுவது வழக்கம். பொதுப்பிரிவு மற்றும் பணியில் உள்ள போலீசாருக்கு தனித்தனி தேர்வு மற்றும் மதிப்பெண் வழங்கப்படும். அதில் தேர்வானவர்களுக்கு எஸ்ஐ பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை சீனியாரிட்டி வழங்கப்படும். ஆனால் 20% ஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அனைவரும் தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் முதலில் வைக்கப்பட்டு அதன் பின்னரே பொதுப்பட்டியலில் உள்ளவர்கள் இடம்பெறுவார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1999 தேர்வான நேரடி பொதுப்பிரிவு எஸ்ஐ ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார். விசாரித்த நீதிமன்றம் தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி பட்டியலில் எஸ்ஐக்கள் இடம்பெற வேண்டும். பயிற்சி காலத்தில் பெற்ற மதிப்பெண்களை கணக்கில் கொள்ளக்கூடாது. பணியில் உள்ளவர்கள் புதிய தேர்வர்கள் என்ற பாகுபாடின்றி ஒரே தேர்வாக நடத்த வேண்டும். அதுவும் 2 மாதங்களுக்குள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கடந்த மே 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பழைய நடைமுறைப்படி நடைபெறுவதாக இருந்த எஸ்ஐ தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக கடந்த 9 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யும்படி தமிழக காவல்துறை கேட்டுக்கொள்ளுமா என்ற கேள்விக்கு காவல்துறை வட்டாரத்தில் பேசுபொருளாக உள்ளது. அதுவும் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகளில் 20% மற்றும் 80% பொதுத் தேர்வு செய்து பணியில் உள்ளவர்களை பட்டியலிடுவதிலும் சிக்கல் உள்ளது. இதற்கிடையே 1996 முதல் இதுவரை 2023 நேரடி எஸ்ஐயாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்போது எஸ்ஐ, ஆய்வாளர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 7000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் புதிய சீனியாரிட்டி பட்டியலை எதிர்நோக்கி உள்ளனர். இதுகுறித்து பொதுப்பிரிவு மூலம் தேர்வாகி பணியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளிடம் கேட்டபோது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய குழு மூலம் நடத்தப்பட்ட தேர்வின் போது முதல் 2 மற்றும் அதைத் தொடர்ந்து என மதிப்பெண் பெற்றும் தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சீருடை பணியாளர் தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் சீனியாரிட்டி வழங்குவது சரியானது, வரவேற்கத்தக்கது என்றனர். இத்தகைய சூழலில் இன்னும் ஓரிரு நாளில் அரசும் காவல்துறையும் நீதிமன்றமும் என்ன இறுதி முடிவு எடுக்கும் என்பதை தமிழகத்தில் நேரடி உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்து பல பொறுப்புகளில் தமிழகம் முழுவதும் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதை போன்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட்டுகளை, எஸ்ஐ அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.